நன்றாக இறைவன் படைத்ததன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எனது காணொலியை காண வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று இங்கு நான் பேசவிருக்கும் தலைப்பு தாய்மொழியே நமது விழி. தாய்மொழி என்றால் என்ன? நம் தாய் நாட்டிலிருந்து கற்றுக்கொள்ளும் மொழியா அல்ல நம் தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளும் மொழியா? தாய்மொழி என்பது நம் தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளும் மொழியாகும். அதுவே நமது இனிய தமிழ் மொழியாகும். தாய்மொழி அனைவருக்கும் விழியாய் அமைந்து எல்லாவற்றையும் காண துணைபுரிகிறது. இதை அறியாமல் இன்னும் பலரோ தாய்மொழியின் பெரும் ஆற்றலை தெரியாமல் அயல் மொழிகளை தூக்கி பிடித்து கொண்டு திரிகின்றனர். உலகம் முழுக்க உள்ள 8 கோடி மக்களின் தாய்மொழியாக திரிகிற தமிழ் மொழி திராவிட மொழிகளுக்கும் தாயாக அமைகிறது. உலகத்தமிழ் சிங்கப்பூர், இங்கிலாந்து, மொரீசியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் தமிழ் பள்ளிகளை கொண்டு மென்மேலும் மேற்படுத்தும் பொழுது ஏன் நம்மால் முடியாதா? தங்கு தடை இல்லாமல் சிந்திப்பதற்கும் புதிய கருத்துக்களில் முன்மொழிவதற்கும் தாய்மொழியால் மட்டுமே முடியும். தாய்மொழியில் ஆற்றல் இல்லாதவனின் புலமை அடித்தளம் இல்லாத கட்டுமானத்திற்கு சமமானது. உலக நாடுகளின் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனம் பல மொழிகளோடு தமிழையும் செய்தியில் மொழியாக ஏற்று அதன் தொன்மை வரிவடும் ஆகியவற்றை ஆராய முற்பட்டது என்று அறிவியல் தமிழ்கலைஞர் மனைவி தமிழறிஞர் முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். அதில் காலத்தால் முத்தமிழாக நம் தமிழ்மொழி அவர்கள் கண்டார்கள். இந்த புதிய யுகத்திலும் தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தையும் 10 பாட்டு 8 தொகை நூலையும் இன்றும் கற்க முடிகிறது என்பது எவ்வளவு அழகானது! நாம் செய்ய வேண்டியது என்ன? முன்னேற்றத்துக்கு முகவரையாக அமையும் நம் தமிழ் மொழியை காப்பது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை நாம் இக்காலத்திலும் உள்ளத்திலும் கொண்டு வர வேண்டும். நம்பிக்கை தரும் நற்றமிழ் இலக்கியங்களை தேடி தேடி கற்க வேண்டும். அந்த இலக்கிய செழுமையை நம் குழந்தைகளுக்கு தினமும் கற்றுத்தர வேண்டும். திருக்குறள் உலக இலக்கியமை ஐக்கிய நாடுகளில் சபை மூலம் அறிவிக்க முயற்சிக்க வேண்டும். ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், வங்கிகள் போன்ற அனைத்து இடங்களிலும் காணும் இடங்களிலும் மொழி நவீனமாகும் பொழுது பண்பாடு எழுச்சியடையும். தமிழே உனக்காக என்று உலக்கை வைக்கிறது. நாடுகளிலும் எல்லைகளிலும் தொலைவினாலும் துண்டு துண்டாகி பிரிந்து கிடக்கும் தமிழினை தமிழ் ஒன்று சேர்க்கிறது. தமிழ் நம் முகவரி, தமிழ் நம் இருப்பின் அடையாளம். இறுதியாக தாய்மொழியே விழியாகும், பிற மொழியே கண்ணாடியாகிறது என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.